ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான 3 கிராஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக நமக்கு தேவையான பொருள் டபுள் டேப், நெயில் பாலிஷ் எந்த கலர் உங்ககிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க, வேண்டாத பேங்கிள், அப்புறம் உடன் ஸ்பூன் இல்லை நார்மலாக இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு நமக்கு டபுள் டேப் தேவை. இந்த டபுள் டேப்பை ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் பிளாக் கலர் ரீஃபில் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஒரு ட்ராயிங் வரைங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராயிங் வரையலாம். நான் இப்போ சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராயிங் வரைகிறேன். ஸோ இதில் நம்ம என்ன வரைகிறோம் அப்படின்னா கேக்டஸ். ஓகே, கேக்டஸ் வரைஞ்சாச்சு. இந்த கேக்டஸ்க்கு இப்போ ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம க்ரீன் கலர் அண்டு ஃப்ளாருக்கு பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் ப்ளஸ் பாட்டுக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடிச்சிடுறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்து இதை அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா, கேக்டஸ்னாலே முள் இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயிலிங்க்கு அழகாக நம்ம கொடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து குட்டி பிளாஸ்டிக் கவர், நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கிடைக்கும். அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து இந்த டபுள் டேப்புடைய அந்த ஃப்ரண்ட்டு சைடு, அதாவது வரைஞ்ச பக்கத்தை இந்த பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு நாலா பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப அழகான ஒரு DIY ஸ்டிக்கர் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிட்டு இதில் எல்லோ கலரில் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இதுக்கும் இந்த ஸ்மைலி மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பார்டரும் கொடுத்துட்டு மறுபடியும் பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக, அதை எடுத்து இதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த ஸ்மைலி ஷேப்புக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்று டபுள் டேப்பில் அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த எந்த ஷேப்போ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அழகான க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட் இப்போ ரெடி ஆயாச்சு. DIY சிம்பிள் ஸ்டிக்கர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் கிராஃப்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பேங்கிளில் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் ஒரு பக்கம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேங்கிளில் ஒரு பக்கம், இன்னொரு பேங்கிளில் ஒரு பக்கம். சரிங்களா, ஸோ ஒரு பக்கத்தில் 2 பேங்கிளையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் போல் 7 நிமிஷம் காய வச்சுட்டு இதை ஒட்டிடணும். ஸோ பேங்கிள் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு 2 பேங்கிளும் ஒன்றா ஒட்டுதான்னு பார்த்துட்டு ஃபைன் டியூனாக இருக்கான்னு பாருங்களா, நடுவில் கேப் வந்துடும் நிறையா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிறோம். ஃபெவிபாண்ட் எடுத்து இந்த வளையல் முழுக்க நம்ம ஒரு லேயர் கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். எப்போவுமே நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும்போது லைட்டாக அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்படி இல்லாமல் அதிகமாக அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த நெயில் பாலிஷாக இருந்தாலும் அந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு கோட்டிங் கொடுங்க. எதுக்காக நம்ம இந்த ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 வளையலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேப் ஃபில்லர் மாதிரியும் கூடவே ஒரு மோல்டு மாதிரி நமக்கு இது மேலே கிடைக்கும். சரிங்களா, ஒரு ஃபைன் டியூன் சர்ஃபேஸ், ஒரு லேயர் மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா காயறதுக்கு முன்னாடி சிந்தட்டிக் ஸ்டோனையும் எடுத்துருங்க. சிந்தட்டிக் ஸ்டோன் எடுத்துட்டு மறுபடியும் இந்த நெயில் பாலிஷில் ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி, ஏன்னா ஏற்கனவே காஞ்சிருக்கும் இந்த 4 லேயரும், இப்போ அடுத்து இன்னொரு லேயரும் நம்ம கொடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸை அப்படியே அது காயறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிடணும். அதனால நீங்கள் பார்ட்டாக நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கடுத்து அடுத்த போர்ஷனுக்கு போகலாம். ஒரு போர்ஷன் கல் ஒட்டிட்டு அடுத்த போர்ஷனில் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதில் கல் ஒட்டலாம். இப்படி போர்ஷனாக பிரிக்கிறதுனால நெயில் பாலிஷ் சீக்கிரம் காயாது, நீங்கள் கல்லும் ஒட்டி முடிச்சிடலாம். ஸோ இதை 1 to 2 hours நல்லா ட்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த நெயில் பாலிஷ் நிறைய கோட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ட்ரை ஆகணும். கூடவே இன்னர் சைட் ஆஃப் த பேங்கிளும் நீங்கள் இதே மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிம்பிள் டிசைனர் பேங்கிள் அப்படின்றது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த கடையிலலாம் அரக்கு வளையல்னு விற்பாங்க. அது ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி, சிலிக்கான் மோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சிம்பிளாக ஃபெவிபாண்ட் வச்சே நம்ம அழகாக இந்த வளையலை பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் கிராஃப்ட், இப்போ இந்த உடன் ஸ்பூனை எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லோ கலர் அடிக்கிறோம். நீங்கள் பெயிண்ட், போஸ்டர் கலர் இல்லை ஃபேப்ரிக் கலர் எது அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்கலாம். பட் ஸ்கெட்சே சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதில் எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி
ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ், அது வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுலேயும் நான் ஏற்கனவே க்ரீன் கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கலரிங் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி போஸ்டர் கலர், வாட்டர் கலர் எது வேணாலும் நீங்கள் இதில் அடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை இதில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டுறது பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் சின்னதாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் உங்கள் சாய்ஸ் என்னவோ, உங்களுக்கு எப்படி இதை ஒட்டணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஜிக்ஸாக்காக ஒட்ட போகிறேன், ஒரு டைமண்ட் ஷேப்க்கு வர மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒட்டி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஃபெவிபாண்ட் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுருக்கோம். காய வச்சதுக்கப்புறமா அழகாக இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதுவே நீங்கள் எடுத்து அழகாக வந்து இதை ரீடிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டிக்காக நம்ம ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அழகாக ஓட்டிகிட்டே இருக்கோம். ஸோ இப்படி ஒட்டினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அது ஷேப் மாற்றி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிடுறோம். ஸோ போத் சைட்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து கலர் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் சொல்கிறேன். போஸ்டர் கலர், வாட்டர் கலர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஸ்கெட்ச் பென்னே ஈஸியாக இருக்கிறதுனால அதையே எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 to 8 இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவல் ஹாஃப்ஸாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கிறதுனால நமக்கு 5 நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்திங்கன்னா 10 கிடைக்கும், 8 எடுத்திங்கன்னா 16 பீசஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை கட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டிக்கிங் பார்ட் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிபாண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஃபெவிபாண்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த ஸ்பூனுடைய இந்த ஹெட் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃபெவிபாண்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இயர்பட்ஸ் எல்லாத்தையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் காய விட்டுருங்க. இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பூனினுடைய அந்த ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் போர்ஷனில் அழகாக இந்த இயர்பட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி எடுத்து ஒட்டுங்க. ஏன்னா நம்ம இயர்பட்ஸினுடைய அந்த ஸ்டெம் அப்படின்றது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்பூனில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் லேயர் இந்த நடுவில் கேப் விட்டோம் இல்லையா, அந்த கேப்க்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நம்ம ஹோம் டெக்கர் மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்தராக இதை நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா, ஒரு பாசிட்டிவ் கோட் இருக்கிற ஒரு பொருளாகவும் ப்ளஸ் ஒரு ஹேங்கராகவும் யூஸ் பண்ணலாம். அந்த ஹேங்கிங் போர்ஷனுக்காக இப்போ உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நார்மல் த்ரெட் இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இயர்பட்ஸில் மிடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டினோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஒட்டின இயர்பட், அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அப்புறமா ஒரு ஃப்ளோட்டிங் நாட் போடுறோம். அதாவது நாட் வந்து மேலே இருக்கும், சரிங்களா? இதில் வந்து ஒரு 4 to 5 நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹேங்கர் நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்டரில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிற ஒரு இதுவாக இதை மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் கூட அழகாக அப்ளை பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கலாம். இதில் உங்கள் இயரிங்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுடைய கீ செயின்ஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ 3 ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை.